ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி சீசன் 1 எபிசோட் 11 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோடுக்கு அப்புறமா கதை ரொம்பவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாவோ சூப்பராகவோ போக ஆரம்பிக்கும். உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க நம்ம பலவலன் பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி சீசன் 1 எபிசோட் 11. ஆனியா அவளோட ஃபேவரட்டான அந்த பார்மன் ஸ்பை ஷோவை பார்த்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ என்னடான்னா கடுப்பில் உட்காந்துருக்கா. ஏன்னா ஆனியா எல்லா எக்ஸாம்லையுமே ஃபெயில் ஆகிட்டு வந்திருக்கா. இங்கே ஆனியா அவள் பாட்டு டிவி பார்த்துட்டு இருக்கா. இப்போ டைம் ஆகவும் நம்ம ஹீரோ டிவி ஆஃப் பண்ணவோ ஆனியா எந்திரிச்சு ஓட ஆரம்பிக்கிறா. 5 மணி ஆனவனே படிக்கன்னு சொன்னதுனால தான் நான் டிவி பார்க்க விட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். நான் படிக்க பேட்டு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி ஆனியா அழுதுட்டு இருக்கா. ஆனியாவை எப்படியாச்சும் ஒரு ஹானரபிள் ஸ்காலர் ஸ்டூடெண்ட்டாக மாற்றணும். ஏன்னா அப்படின்னா தான் நம்ம ஹீரோவால் டெஸ்மண்ட் நெருங்க முடியும். அதுக்கு எஸ்டலா ஸ்டார் தேவைப்படுது. எல்லா எக்ஸாம்லையும் 0 எடுக்காம ஒரு எக்ஸாம்ல 2 மார்க் எடுத்திருக்கே பரவாயில்லையே அப்படின்னு யோர் சொல்லவும் பார்மனோட புல்லட்ஸ்ல பேலன்ஸ் 2 இருந்தது அப்படின்னு அவ சொல்றா. ஹே ஆனியா, இந்த கொஸ்டினை பாரு, இது பார்மன் எபிசோட் 6ல வரும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு அவ சொல்றா. அப்ப ஞாபகப்படுத்தி பாரு, கொஞ்சமாச்சும் படிக்க ட்ரை பண்ண நம்ம ஹீரோ சொல்லவும் நான் தப்பான ஸ்டூடெண்டோட மைண்டை ரீட் பண்ணிட்டேன், அதனால தான் இப்படி. இதுக்கப்புறமா யாரை எந்த சப்ஜெக்ட்ல நல்லா படிக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு கரெக்டான பர்சனோட மைண்டை ரீட் பண்ணா 100 தான் எடுப்பேன் அப்படின்னு அவ திங்க் பண்றா. ஹெட் குவார்டர்ஸ்ல சொல்லி அண்டர் ரேட்டட் மெத்தட்லயே என்னால ஆனியாவை 100 எடுக்க வைக்க முடியும். ஆனா திடீர்னு அவ 100 எடுத்தானா எல்லாருக்கும் சந்தேகம் வரும். அப்புறம் அவ கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கே வர படிக்காம போகலாம். நம்ம ஹீரோ யோசிக்கிறான், நான் 100 எடுத்த எல்லாருக்கும் நீ பிடிக்காதா அப்படின்னு சொல்லி ஆனியா வருத்தப்படுறா. இவளுக்கு படிக்கிறது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா எஸ்டலா ஸ்டார் அடையிறதுக்கு வேற சில வழிகளும் இருக்கு. ஆனியாவோட வேற திறமைகள் என்ன, அதை வெளிக்கொண்டு வருவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு ஆனியா வரைஞ்சு காமிக்கிறியான்னு கேட்கவும் அவளும் எதையோ வரையறா. இது சீட்டா இல்ல ஜிராஃபியா நம்ம ஹீரோ கேட்கவும் இல்ல அன்னைக்கு நம்மள ஸ்கூல்ல அட்டாக் பண்ண வந்த அந்த மாடை தான் வரைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்றா. டிராயிங்ல டேலண்ட் இல்ல, நெக்ஸ்ட் மியூசிக்கு போறான். அலாதானியா அப்படின்னு நம்ம ஹீரோ சமாதானப்படுத்திட்டு ட்வைலைட் பொறுமையா இருடா, இவ ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் கிரேட் படிக்கிற சின்ன குழந்தை தான். இப்போதைக்குள்ள டெஸ்மன் எதுவும் பண்ண போறது இல்ல, வார் வர்றதுக்கு டைம் இருக்கு. ஆனாலுமே 4 மக்கள் நான் அவன் நெருங்கி ஆகணும்னு ஹெச்கியூல சொன்னாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். அப்பா நான் என்னோட பெஸ்ட் பண்றேன் அப்படின்னு ஆனியா சொல்லவும் திடீர்னு இவளுக்கு என்னாச்சு நம்ம ஹீரோ வச்சுட்டு சரி அப்படின்னு நம்ம ஹீரோவை சொல்றான். அதுக்கு முன்னாடி என்ன அவுத்து விடுங்க அப்படின்னு அவ சொல்றா. நாளைக்கு நம்ம வெளியே போலாம் ஆனியா அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அவளை கூட்டிட்டு போறான். நிறைய பேரண்ட்ஸுமே அவங்க குழந்தைங்களை கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஸ்டடிஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் போக இந்த மாதிரி வாலண்டியர் ஒர்க் பண்றதுனாலயும் எஸ்டலா ஸ்டாரை அடைய முடியும். அதுக்காக தான் நம்ம ஹீரோ அந்த வாலண்டியர் ஒர்க்கு கூட்டிட்டு வந்திருக்கான். திருடங்களை பிடிக்கிறது, ஆபத்துல இருக்கிறவங்களை காப்பாத்துறதுன்னு இந்த மாதிரி விஷயங்களுக்காகவும் ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஸ்டெல்லா ஸ்டார் வாங்கியிருக்காங்க. இப்போ அங்க இருக்கிற நர்ஸ் வந்துட்டு நம்ம ஹீரோட ஃபேமிலியா கூப்பிடுறாங்க. அப்பா ஸ்விம்மிங் பூல் இருக்குன்னு சொல்லுவா. அது ரீஹபிலிட்டேஷனுக்காக நம்ம ஹீரோ சொல்றா. ஃபர்ஸ்ட் கிளீனிங் ஒர்க் கொடுக்குறாங்க, அதை ஒழுங்கா பண்ணல சார். உங்க பொண்ணு வந்து பாருங்க, இவளை இங்க இருந்து கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி லைப்ரரியன் சொல்றாங்க. இப்படியே ஒவ்வொரு வேலையிலயும் ஒவ்வொன்னுத்தையும் அவ சொதப்பிட்டே தான் இருக்கா. எனக்கு இந்த இடம் பிடிக்கல அப்படின்னு ஓடி அந்த நர்ஸ் மேலேயே போய் மோதுறா. உங்க பொண்ணு ஹெல்ப் பண்றன்ற பேர்ல எல்லாத்தையும் பிரச்சனை தான் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த நர்ஸ் கத்துறாங்க. ஹெச்கியூல சொல்லி ஏதாச்சும் இன்டைரக்ட் மெத்தட்ல தான் வந்துட்டு ஸ்டெல்லா ஸ்டார் அடையணும் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். ஒரு பையனுக்கு ஒரு கால் உடஞ்சிருக்கு, அவனை ரீஹபிலிட்டேஷன் போலுக்கு கூட்டிட்டு போறாங்க. நீ போய் உன்னோட ஸ்விம்மிங் ட்ரெஸ் போட்டுட்டு வா, நானும் என்னோட ஸ்விம்மிங் ட்ரெஸ் போட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவனை பாத்துக்கிட்டு நர்ஸ் கிளம்புறாங்க. தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருக்குமோ அப்படின்னு சொல்லி அந்த பையன் வந்துட்டு தண்ணியை போய் தொட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போறான். அப்போ தெரியாதனமா தவறி அந்த தண்ணிக்குள்ள விழுந்துருதான். கேன் எங்க போன அப்படின்னு அந்த நர்ஸ் வந்து தேடி பாக்குறாங்க. இந்த பையன் மூழ்கிறது யாருக்குமே அங்க கேட்கல. இந்த பையன் மனசுக்குள்ள யாராச்சும் காப்பாத்துங்க அப்படின்னு நினைக்கிறான். அது ஆனியாக்கு கேக்குது. அந்த பையனை காப்பாத்துறதுக்கும் யாருமே போல அப்படிங்கறது ஆனியாக்கு தெரியுது. அப்பா சீக்கிரம் வாங்க, ஒரு பையன் ஸ்விம்மிங் பூல்ல மூழ்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஆனியா போய் சொன்னா. அங்க இருக்கிற ஸ்விம்மிங் பூல்ல ஒருத்த மூழ்கிறது, இங்க இருக்கிற உனக்கு எப்படி தெரியும், யார் தான் நீ அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டுருவான். சோ நம்ம ஹீரோக்கு டவுட் வரக்கூடாதுங்கிறதுக்காக எனக்கு ஸ்விம் பண்ணணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி ஆனியா ஃபாஸ்டா ஓடுறா. கென் எங்க இருக்கியா அப்படின்னு சொல்லி அந்த நர்ஸ் அவனை தேடிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனியா ஃபாஸ்டா ஓடி போயிட்டு அடடே எனக்கு இதுல குளிக்கணும் போல இருக்கு, நான் இதுல குளிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துல அந்த பையன் மூழ்கிட்டு இருக்கான்னு பார்த்து ஃபாஸ்டா ஓடி போய் அந்த பையனை காப்பாத்தணும்னு சொல்லி டைரக்டா தண்ணிக்குள்ள போயிருக்கா. ஸ்விம் பண்ணி போய் அந்த பையனை காப்பாத்தலாம் அப்படின்னு போறா. ஆனா இவ சின்ன பொண்ணுதாங்கிறதுனால ஒரு கட்டத்துக்கு மேல இவளால ஸ்விம் பண்ண முடியல. டக்குன்னு நம்ம ஹீரோ வந்து இவளையும் அந்த பையனையும் சேர்த்து பிடிச்சு காப்பாத்தி கூட்டிட்டு வந்துருக்கான். கென் இங்கதான் இருக்கியா அப்படின்னு சொல்லி அந்த நர்ஸ் ஓடி வராங்க. யாருக்கும் டவுட் வரக்கூடாதுங்கிறதுக்காக நான் ஸ்விம் பண்ணலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி ஆனியா சமாளிக்கிறா. கென் நல்ல பல உனக்கு எதுவாகல அப்படின்னு சொல்லி அந்த நர்ஸ் தூக்கப்போ இப்ப அந்த பையன் அழ ஆரம்பிக்கிறான். இவன் மூழ்கினது எந்த ஒரு சவுண்டுமே கேட்கலையே எங்களுக்கு அப்படின்னு சொல்லி மத்தவங்க சொல்றாங்க. சின்ன பசங்க மூழ்கினா அப்படிதான் எந்த ஒரு சவுண்டும் இருக்காது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு ஆனியாக்கு ரொம்பவும் தேங்க்ஸ்ன்னு சொல்றான். பபிள்ஸ் வரதை பார்த்தேன், அதனாலதான் இங்க குதிச்சேன் அப்படின்னு ஆனியா சமாளிக்கிறா. இப்போ ஆனியாக்கு ஸ்டெல்லா ஸ்டார் கிடைச்சிருது. ஒரு சின்ன பையனோட உயிரை இவ காப்பாத்திருக்கா அப்படின்னு சொல்லி பிரேயர்ல எல்லாரும் முன்னாடி வச்சு இவளுக்கு அந்த ஸ்டாரை கொடுக்குறாங்க. இந்த பொண்ணு ஸ்டெல்லா ஸ்டார் அடிப்பான்னு நான் எதிர்பார்த்ததுதான் அப்படின்னு சொல்லி ஹெண்டர்சன் நினைக்கிறான். அவ கிளாஸ்மேட்ஸும் ஃப்ரெண்ட்ஸும் பாராட்டுறாங்க. எனக்கு முன்னாடி அந்த ஸ்டார் அடைஞ்சிட்டாலே அப்படின்னு சொல்லி டேமியன் கடுப்பாவறான். ஆனியா காப்பாத்தின அந்த பையனுமே ஆனியாவை வந்து பார்த்து தேங்க்ஸ் சொல்லிட்டு போறான். நீ சாதிச்சிட்ட ஆனியா அப்படின்னு சொல்லி யோர் பாராட்டுறா. நான் எந்த ஒரு ஹெல்ப்புமே பண்ணாம நீயாவே சாதிச்சிட்ட அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் அவளை பாராட்டவும் ஆனியா ரொம்பவும் ஹாப்பி ஆகுறா. இதை கொண்டாடுற விதமா இன்னைக்கு நான் ஏதாச்சும் ஸ்பெஷலா பண்ணட்டுமான்னு யோர் கேட்கவோ அப்பா நீங்களே சமைச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஆனியா சொல்றா. இப்போ ஒரு ட்ரெயின்ல வந்துட்டு அந்த வயசுங்கிற லேடியும் நம்ம ஹீரோவும் வந்துட்டு மாறு வேஷத்துல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்க பொண்ணு ஸ்டெல்லா ஸ்டார் அடைஞ்சிட்டா போல, வாழ்த்துக்கள்
வாழ்த்துக்கள். நம்ம இது மாதிரியே நிறைய விஷயங்களை நம்ம ஆளுங்களை வச்சு செட்டப் பண்ணி அவளுக்கு ஸ்டெல்லா ஸ்டார் கிடைக்கிற மாதிரி பண்ணுமா அப்படின்னு அந்த பாஸ் கேட்கும்போது இல்ல வேணாம், அப்படி பண்ணா எல்லாருக்கும் ஆனியா மேல சந்தேகம் தான் வரும், அது போக நம்ம ஏஜென்ட்ஸும் மாட்டிக்கிட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லப்போ அதுவோ கரெக்ட் தான், சீக்கிரமா அந்த டெஸ்மன் நெருங்குங்க, அவன் சில ஆக்டிவிட்டிஸ் ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு அந்த பாஸ் சொல்றாங்க. ஆனியா இப்ப பஸ்ஸை விட்டு இறங்கப்போ எல்லாருமே ஹே இந்த பொண்ணு தானே அது அந்த ஸ்டெல்லா ஸ்டார் அடைஞ்சது அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா பாக்குறாங்க. எல்லாரும் என்னையதான் பாத்துட்டு இருக்காங்க அப்படின்னு ஆனியா பெருமைப்படுறா. இப்ப பெக்கி வந்துட்டு ஹே ஆனியா அப்படின்னு கூப்பிடுவோம். இல்ல ஸ்டார் லைட் ஆனியான்னு கூப்பிடு அப்படின்னு வா சொல்றா. நீ இப்ப ஒரு செலிபிரிட்டி மாதிரி ரொம்பவே பாப்புலர் ஆயிட்டா, எல்லாரும் ஒன்னதான் பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி பெக்கி சொல்லவும் அப்படின்னா டேமியனும் ஃப்ரெண்ட் ஆகி அவன் வீட்டுக்கு கூப்பிடுவான். எங்க அப்பா டார்கெட் நெருங்கிடுவாரு, வேர்ல்டு பீஸ் கிடைச்சிரும் அப்படின்னு வா யோசிக்கிறா. ஒரு ஸ்டெல்லா ஸ்டார் அடைஞ்சிட்டு ஓவரா ஆட்டம் போட்டுட்டு இருக்காது அப்படின்னு சொல்லி டேமியனும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் கடுப்பேத்திட்டு தான் போறானுங்க. இவனுங்க எல்லாம் கண்டுக்கிடாத, சரி வா போலாம் ஆனியா அப்படின்னு அவ கூப்பிட்டு ஆனியா அப்படியே நிக்கவோ ஸ்டார் லைட் ஆனியா போலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே அவ போறா. ஒரு ஸ்டாரை வாங்கிட்டு வா, ஓவரா சீன் போட்டுட்டு இருக்கா. ஸ்டாரை வீட்லயே வச்சுட்டு வர வேண்டியதுனா, எனக்கு தெரிஞ்சு இவங்க அப்பாவே ஏதாச்சும் காசு கொடுத்து தான் அந்த ஸ்டாரை வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லப்பா அவங்க ஃபேமிலி ஒன்றும் ரிச் கிடையாது, கண்டிப்பா காசு கொடுத்துலாம் வாங்கியிருக்க மாட்டாங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒன்று பேசுறாங்க. அப்படிதானே டீமியன் அவ சீட்டிங் பண்ணி தானே வாங்கியிருப்பான்னு கேட்கவும் இந்த ஸ்கூலை பத்தி என்ன நினைச்சீங்க, காசு கொடுத்துலாம் ஒன்றும் ஸ்டாரை வாங்க முடியாது, இந்த ஸ்கூலுக்குன்னு ஒரு ரெப்புடேஷன் இருக்கு, அதனால தானே நீங்களே இந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிருக்கீங்க. இந்த ஸ்கூலை சீப்னு நினைச்சீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு வேற ஸ்கூலுக்கு போயிருங்க, உண்மையா சாதிச்சா மட்டும்தான் அந்த ஸ்டாரை கொடுப்பாங்க அப்படின்னு டீமியன் சொல்லிட்டு அதுதான் எனக்கு கடுப்பாவே இருக்கு, ஏன்னா உண்மையிலேயே அவ சாதிச்சு வாங்கியிருக்கா அப்படின்னு டேமியன் நினைக்கிறான். இப்ப லஞ்ச் டைம் ஆகுது. பெக்கி வந்துட்டு ஆனியா நீ இவ்வளவு தூரத்துக்கு சாதனை பண்ணிருக்க, உங்க வீட்டுல ஏதாச்சும் வாங்கி தந்தாங்களா அப்படின்னு கேட்கறா. இல்லையா அப்படின்னு வா சொல்லவும் நீ ஏதாச்சும் வீட்டுல கேட்கலாம், அவங்க கண்டிப்பா செய்வாங்கன்னு சொல்லவும் அப்படின்னா எனக்கு பீனட்ஸ் கேட்கறா அப்படின்னு வா சொல்றா. அந்த மாதிரி நார்மலா கேட்க கூடாது, இப்ப எங்க வீட்டுல எடுத்துக்கோ, எனக்காக நிறைய விஷயங்கள் வாங்கி தருவாங்கன்னு சொல்லவோ உங்க ஃபேமிலி எதுவும் சீக்ரெட் ஆர்கனைசேஷன்ல இருக்காங்களா அப்படின்னு சொல்லி ஆனியா கேட்கவோ இல்ல ஜஸ்ட் சாதாரண கம்பெனி தான் வச்சிருக்காங்க அப்படின்னு பெக்கி சொல்றா. சரி நான் அப்படின்னா ஒரு கேஷுவல் கேக்குன்னு சொல்லவா, அதுக்குன்னு ரொம்ப ஓவராவும் கேட்க கூடாது அப்படின்னு வா சொல்றா. என்ன கேட்கலாம் அப்படின்னு ஆனியா யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு கிடைச்ச பெஸ்ட் கிஃப்ட்னா அது லீசல் தான், லீசல்ங்கிறது என்னோட டாக் அப்படின்னு வா சொல்றா. மிஸ்டர் டாக் அப்படின்னு ஆனியா வந்துட்டு யோசிச்சுட்டு ஹை செகண்ட் சன் உங்க வீட்டுல நாய் இருக்கான்னு கேட்கவும் மேக்ஸ் நீ தான் என்னோட செல்ல குட்டி அப்படின்னு சொல்லி டேமியனுக்கு அவனோட டாக் ரொம்பவுமே பிடிக்கும், ஆனா ஆனியா கிட்ட அதெல்லாம் நான் கண்டுக்கிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். என்னோட டாக் தான் பெஸ்ட் அப்படின்னு ஆனியா காமிக்கவும் இல்ல என்னோட டாக் தான் பெஸ்ட், என்னோட வீட்டுக்கு வந்து பாரு அப்படியே உங்க அப்பாவையோ கூட்டிட்டு வா அப்படின்னு டேமியன் சொல்லுவான். உடனே ஹீரோவும் வந்துட்டு அவனோட டார்கெட்டை நெருங்கிடுவான், வேர்ல்டு பீஸ் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி ஆனியா திங்க் பண்றா. எனக்கு ஒரு டாக் வேணும்னு ஆனியா சொல்லவும் எதுக்கு நம்ம ஹீரோ கேட்கறான், பீஸ்க்காக அப்படின்னு வா சொல்றா. பீஸ் ஆஃப் மைண்டுக்காக கேட்கறாப்பல நம்ம ஹீரோ நினைக்கிறான். டாக்லாம் வளர்த்தா நீ ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு யோர் சொல்றா. அதுவும் நல்ல ஐடியா தான் நம்ம ஹீரோ சொல்லிட்டு ட்ரைனிங் கொடுத்த டாக கூட்டிட்டு வரலாம் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஆனியாவை டாக் கடிச்சு குதிரைட்டுன்னு யோர் யோசிக்கிறா. எனக்கு கியூட்டான ஒரு பப்பி வேணும் அப்படின்னு வா சொல்லவும் பப்பியோட வாயில கத்திய வச்சு கூட ஆனியாவோட கழுத்தை விட்ட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி யோர் யோசிக்கவும் இன்னும் அவ ஷாக் ஆகுறா. எனக்கு நார்மலான பப்பி வேணும் அப்படின்னு ஆனியா சொல்லுவோம். அவங்களும் சரி ஓகேன்னு சொல்றாங்க. நிறைய டாக்ஸ் அடைச்சு வச்சுக்கிற இடத்த நமக்கு காமிக்கிறாங்க. எல்லா நாய்களுமே ரொம்ப கத்துக்கிட்டு இருக்கு, ஆனா இந்த ஒரு டாக் மட்டும் ஒழுங்கா இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லி அதுக்கு சாப்பாடு போட வர 2 பேர் பேசுறாங்க. அந்த ஒழுங்கா இருக்கிற டாக நமக்கு காமிக்கிறாங்க. பார்த்தா அது ரொம்பவே சோகமா இருக்கு. அந்த டாகியோட கண்ணுக்கு இந்த மாதிரி நம்ம ஹீரோவோட ஃபேமிலியோட இமேஜ் தெரியற மாதிரி காமிக்கிறாங்க. அண்ட் அந்த டாகியவும் நமக்கு காமிக்கிறாங்க. அது கொஞ்சம் பெரிய டாகா தான் இருக்கு. இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி ஆனியா காமிக்கவோ எல்லா கியூட்டா இருக்குன்னு யோர் சொல்றா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஒரு வழியா ஆனியா ஸ்டெல்லா ஸ்டாரை வாங்கிட்டா. என்னோட பவர் ஃபர்ஸ்ட் டைமா மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணவும் செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஆனியா வந்து ரொம்பவும் ஹாப்பியா இருந்திருப்பா. இப்போ அடுத்து புதுசா உங்க வீட்டுல ஒரு டாக வாங்கணும்னு நினைக்கிறாங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.